ஆவியானவரே உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். பலன் ஒன்றுமில்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். பலனொன்றுமில்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சோதனை வெல்ல உதவும். சாத்தானை ஜெயிக்க பலன் தாரும். சோதனை வெல்ல உதவும். மாய உலகத்தை ஜெயிக்க, மாய உலகத்தை ஜெயிக்க என்னையும் பலப்படுத்தும். என்னையும் பலப்படுத்தும். பலன் ஒன்றும் இல்லை தேவா, பலன் ஒன்றும் இல்லை தேவா, ஆவியால் பலப்படுத்தும். சத்துவம் தந்தருளும். சத்துவம் இல்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் தழுவாமல் காத்து நடத்தும். சோர்வுற்ற நேரங்களில் எல்லாம் வழுவாமல் காத்து நடத்தும். கழுகு புல் செட்டைகள் அடித்து, கழுகு புல் செட்டைகள் அடித்து உயர எழும்ப செய்யும். உயர எழும்ப செய்யும். பலனொன்றும் படுத்தும். சத்துவமில்லாத எனக்கு சத்துவம் தந்தருளும். சத்துவம் சத்துவமில்லாத சத்துவம் பலத்தால நிரப்புங்க ஆவியானவரே. மகா மரணலமா அல்லேலூயா. இந்த கால வேளையில உம்முடைய பலத்தை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. உம்முடைய பலத்தால் எங்களை இடை கட்டுவீராக. சத்துவம் இல்லாத எங்களுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறவரே. அல்லேலூயா.
எங்களுக்கு பலத்தை தாங்க. இன்னும் உம்மை தேடுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. எங்கள் குறைவுகள் எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளே மகிமையிலே நிறைவாய் மாற்றுகிறதற்காக ஸ்தோத்திரம். நாங்கள் விசுவாசிக்கிறோம். உம்முடைய அற்புதமான 2 கையை உயர்த்தியா உம்முடைய அற்புதமான பிரசன்னம் இந்த காலவேளையில் எங்களை ஒரு விசை கூட ஆளுகை செய்வதாக. தைரியமாய் கிருபை சண்டை வருவதற்கு எங்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நீர் கொடுத்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம். யா அல்லேலூயா. ரபதரபனலா ஓ ஏசையா மாகரலா துராதமனலா ஷேதேலி மெரமனலா. Thank you Lord. Rabagadala Ramana Yesaya உம்மை தானே எங்கள் முன்னே நிறுத்தியுள்ளே ஏசையா. இந்த கால வேளையில எங்கள் பாரங்கள் எல்லாம் தாண்டி, எங்கள் போராட்டங்களை தாண்டி உம்மை எங்கள் முன்பதாக நாங்கள் நிறுத்த விரும்புகிறோம். ஆவியானவரே எங்களுக்கு உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. எங்கள் முன்னே ஏசையா மாரபலக துரடல மனலா எங்கள் முன்னே நிறுத்தியுள்ளே. உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. ஆண்டவரே, இந்த காலை வேளையில உங்களுடைய வல்லமையால் நிரப்புங்க. ஆண்டவரே கேளுங்க, கை உயர்த்தி ஆண்டவரே உங்க வல்லமையால் நிரப்புங்க, உங்களுடைய பலத்தால் நிரப்புங்க. ஆராதனையில் உங்களுடைய கருணை எங்களை ஆளுகை செய்யட்டும். வார்த்தையின் மூலமாக எங்களோட இடைப்படுங்க. இந்த கடைசி நாட்களில் இன்னும் மோடு நெருங்கி வாழ எங்களுக்கு கிருபை குறைகள் குற்றங்கள் ஒரு விசைக்கோடு சமூகத்தில் நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே மகிமேலே உமக்குள்ளே நிறைவாய் நீர் எங்களை மாற்றுகிறதற்காக நன்றி அப்பா. தொடர்ந்து எங்களை ஆளுகை செய்ய, எங்கள் ஆவி ஆத்துமா சரீரத்தை ஆளுகை செய்யுங்க. எங்களை படைக்கிறோம், ஜீவபலியாக ஒப்பு கொடுக்கிறோம். எங்களெல்லாம் ஒரு விஷயம் கூட சுத்திகரியும். நீர் விரும்புகிற ஆராதனை நாங்கள் செய்ய கிருபைதாரும். எங்கள் இருதயங்கள் எங்கள் சிந்தைகளை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா. நீர் பேச எங்களை ஒப்பு கொடுக்கிறோம், நீர் பேசுவதற்கு ஒப்பு கொடுக்கிறோம். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை முழுவதும் நீர் பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இந்த விரோதமாய் செயல்பட நினைக்கிற எல்லா அந்தகார கிரியைகள் இயேசுவின் அதிகாரம் உள்ள நாமத்தினாலே நிர்மூலமாக்கப்படட்டும். ஹல்லேலூயா. பொல்லாத சத்துரு அவன் தோற்கடிக்கப்பட்டிருக்கிறதற்காக நன்றி. சிலுவையிலே நீர் வெற்றி சிறந்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். சிலுவையை வெற்றி நாங்கள் கொண்டாட நீர் கொடுத்த துதித்து பாடுவதற்கு எங்களுக்கு பலன் தாங்க. எல்லா சோர்வுகள் ஹல்லேலூயா சிந்தையிலே வருகிற எல்லா போராட்டங்கள், எல்லா தடைகள் இயேசுவின் நாமத்திலே நிர்மூலமாக்கப்படட்டும். ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவுக்குள்ள தைரியமாய் அந்த கிருபை சண்டை வந்து நாங்கள் உம்மை போற்றி பாடுவதற்கு எங்களுக்கு கிருபைதாரும். எல்லா துதிகன மகிமை ஒருவருக்கு செலுத்துகிறோம். மீட்பர் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஒரு சில பாடல்களை சேர்ந்து நாம் பாடி நாம் கர்த்தரை உயர்த்த போகிறோம். அவர் சிலுவையிலே நமக்காக வெற்றி சிறந்திருக்கிறார். அல்லேலூயா. ஆமென். பிசாசு ஆல்ரெடி தோத்து போனவன். ஆமென். ஆகவே நம்ம சேர்ந்து ஒரு சில பாடல்களை நாம் பாட போகிறோம். உம்மை போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. ஆமென். அந்த பாடலை நாம் எல்லாரும் பாடி ஆமென் சேர்ந்து இந்த காலவெளியிலே நாம் அவர் நாமத்தை உயர்த்துவோம். போற்றி பாடுவேன் எங்கள் உயர்ந்த கண்மலையே. பாடுவோம். உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த
காற்று அடிக்கையில் பெரும் வெள்ளம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழல் உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே பாடுங்க உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அழிந்திடும் செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அழிந்திடும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் அந்த வார்த்தையை சொல்லுவோம் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி பாடுவோம் எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ எம்மை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ கன்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ கன்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது அது அறிக்கை செய்வோமா கன்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீரல்ல உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உம்மை போற்றி எங்கள் உயர்ந்த கன்மலை பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் பெருவெல்லம் மதிலை மோதி பெரும் காற்று அடிக்கையில் எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் எங்கள் புகலிடமே மரதடா துரபனலமா எங்கள் புகலிடமே எங்கள் தஞ்சமே பெரும் கன்மலையின் நிழலே உம்மை போற்றி பாடுவோம் உயர்த்துவோம் இயேசுவை உம்மை போற்றி செங்கடலும் பிளந்து போகும் யுத்த சேனையும் அழிந்திடும் பாடுங்க வாயை திறந்து செங்கடலும் யுத்த சேனையும் அழிந்திடும் எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் துதிகளினாலே எங்கள் பராக்கிரமமே ஜெயமெடுப்போம் துதியினாலே எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே சொல்லுவோம் எங்கள் பராக்கிரமமே ராகதலரா துதிக்க ஹல்லேலூயா எங்கள் பராக்கிரமமே எங்கள் பலனும் நீரே ஜெயமெடுப்போம் உம்மாலே உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே உயர்ந்த கன்மலையே என்னை உயர்ந்த ஸ்தானங்கள் மேல் வைத்து வைத்ததும் நீர் அல்லவோ எம்மை உயர்ந்த
கண்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. கண்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீர். சொல்லுங்க சொல்லுங்க ஹல்லேலூயா. ராபகதுர் ராஜனமா லேகதுரமனலா. கண்மலை தேனும் மடியும் என்னையும் தருவது நீர் அல்லவோ. உம்மை போற்றி உம்மை போற்றி பாடுவோம் என் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி பாடுவோம் என் உயர்ந்த கண்மலையே. உம்மை போற்றி ராபகதல மரமணலா. Thank you Lord. நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடிருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். நெருக்கடி வேளையில் பதிலளித்து பாதுகாத்து நடத்திடுவார். உன்னோடிருந்து ஆதரித்து தினமும் உதவிடுவார். உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். உனக்கு வரும் வெற்றியை கண்டு மகிழ்ச்சியில் ஆர்ப்பரிப்போம். நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோம். நம் தேவன் நாமத்திலே வெற்றி கொடி நாட்டிடுவோம். வெற்றி கொடி. ரதங்களை நம்பும் மனிதர், ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். சொல்லுங்க ரதங்களை. ஓ ஜீசஸ் மகதரா பகலரா. தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். நிமிர்ந்து நின்றிடுவோம். உன்மனம் விரும்புவதை உனக்கு தந்திடுவார். ரமகதரமனலரா. உம்முடைய சித்தத்தின்படி உமது திட்டங்கள் எல்லாம் நிறைவேற்றி முடித்திடுவார். நல்ல உற்சாகமா கரங்களை தட்டி பாடி அவரை துதிப்போமா. ஓ ஓ ஜீசஸ் நிறைவேற்றி. ஒரு விஷயம் கூட. ரதங்களை நம்பும் மனிதர், ரதங்களை நம்பும் மனிதர் இடறி. இந்த காலவேளையில் உம்மை நம்புகிறோம். ரதங்களை நம்பும் மனிதர் இடறி விழுந்தார்கள். எத்தனை பேர் சொல்ல முடியும்? தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோ. எங்கள் இயேசுவை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோ. எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சூழ்நிலைகள் வந்தாலும் தேவனை நம்பும் நாமோ நிமிர்ந்து நின்றிடுவோம். நிமிர்ந்து நின்றிடுவோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். பாடுவோம், அறிக்கை செய்வோமா? ஹல்லேலூயா. ஓ ஆண்டவர் படைத்த வெற்றி என்னால் இது. இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று அகமகிழ்வோம், அர்ப்பணிப்போம், அல்லேலூயா. நல்ல கரங்களை தட்டி சபையார் யாவரும் இணைந்து அல்லேலூயா பாடுவோம். ஹல்லேலூயா. எனக்கு உதவிடும் எனது ஆண்டவர் என் பக்கம் இருக்கிறார். இந்த வார்த்தையெல்லாம் சொல்லி பாடலாமா?
என் பக்கம் இருக்கிறார். உலக மனிதர்கள் எனக்கு எதிராக என்ன செய், அது அதிகாரத்தோட பாடுங்க. ஓ உலக மனிதர்கள் எனக்கு எதிராக, தோல்வி இல்லை, தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் இன்று ஆக மகிழ்வோம். ஹல்லேலூயா அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம். பாடுக. எனது ஆற்றலும் எனது ஆற்றலும் எனது பாடலும் எனது, ஹல்லேலூயா, எனது ஆற்றலும் எனது ஜீசஸ். நீதிமான்களின் சபைகளிலே, நீதிமான்களின் கூடாரத்தில், தோல்வி இல்லை, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், அல்லேலூயா பாடுவோம். தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும் மூளை, தள்ளப்பட்ட கட்டிடம் தாங்கிடும். கர்த்தர் செயலிது, கர்த்தர் செயலிது. கை தட்டி, நல்ல கையை தட்டி, கர்த்தர் செயலிது. அப்படி இருக்கிற இடத்துல எழுமி நின்று கூட, தோல்வி இல்லை எனக்கு, வெற்றி பவனி செல்வோம். தோல்வி இல்லை நமக்கு, வெற்றி பவனி செல்வோம். ஆண்டவர் படைத்த, ஆண்டவர் படைத்த வெற்றியின் நாள் இது. இன்று ஆக மகிழ்வோம், மக்களிப்போம், அல்லேலூயா பாடுவோம். இன்று ஆக மகிழ்வோம், உம்மை போற்றி பாடுவேன், உம்மை போற்றி பாடுவோம். எங்கள் உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி பாடுவோம். பெருவெல்லம் பெருவெல்லம் அதிலை மோது, பெரும் காற்று அடிக்கையில், பெருவெல்லம் எங்கள் புகலிடமே, எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. உம்மை போற்றி, உம்மை போற்றி இயேசுவை உயர்த்தோம், உயர்ந்த கன்மலையே, உம்மை போற்றி. ஹல்லேலூயா. நன்றி நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, இயேசு ராஜா, நன்றி ராஜா. தாழ்மையில் இருந்தேன், தயவாய் நினைத்தீர் தேவனே, உம்மை துதிப்பேன். தேவனே உம்மை துதிப்பேன், தேவனே உம்மை துதிப்பேன். நன்றி ராஜா சொல்லுவோம், இயேசு ராஜா,
பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலவீனனென்று தள்ளிவிடாமல் பலத்தால் இடை கட்டினீ. பலத்தால் இடை கட்டினீர். நன்றி ராஜா, சொல்லுவோம் நன்றி. நன்றி ஐயா இயேசு ராஜா, நன்றி ராஜா. உன்னத பலத்தால் எங்களை நிரப்புங்க. ஹல்லேலூயா, நன்றி ராஜா. ரபகதலா இயேசு ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. துதிங்க துதிங்க. ஹல்லேலூயா. ரபகதல ரமண. துதிக்க துதிக்க. செங்கடல், எரிக கோட்டைகள், தடைகள், பாரங்கள் மாரகதல பகதுரல மகதுரல புதிய பலத்தால் ரகதட மகல மகதுரா. Thank you Jesus. Hallelujah. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா இயேசு ராஜா. Hallelujah, hallelujah, hallelujah. ரபகதல ரமணல. ஆவியானவரே, உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம், உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. ஐயா உயர்த்தி. எங்கள் புகலிடமே, எங்கள் தஞ்சமே, பெரும் கன்மலையின் நிழலே. எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. ஹல்லேலூயா. இந்த காலவேளையில எங்கள் பராக்கிரமமே, எங்கள் பலனும் நீரே, ஜெயமெடுப்போம் உம்மாலே. உம்மை போற்றி பாடுவோம் எங்கள் உயர்ந்த கன்மலையே. உம்மை போற்றி பாடுவோம். மரகதுலா பகதரமனலா. Jesus. Hallelujah, 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 hallelujah. ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே, இந்த காலவேளையில போய் நாங்கள் உயர்த்துறோம்ப்பா. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. ரபகதல ரமகதல ரம ரிபகல மகதுர மனல கதர மன ஷகதல மரமனல பகதுல ரமன. அல்லேலூயா. ஓ ரபகதல ரமக. Hallelujah, hallelujah, hallelujah. மலகதுரமா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. சொல்லுங்க. அஞ்சிடே அஞ்சிடே அஞ்சிடே, என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே. கையை உயர்த்தி அவரை ஆராதிப்போமா. Thank you Lord. என் இயேசு மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளைகளில் மரண பள்ளத்தாக்கில்
பாத்திரம் நிரம்பி வழிய ஆவியா அபிஷேகித்தார். சொல்லுங்க, பாத்திரம் பாத்திரம். கண்ண மூடி அவரை மாத்திரம் ஆராதிச்சு கவனங்களை சிதற விடாம ஓ கையை உயர்த்தி அஞ்சிடே அஞ்சிடே. என்னோடு இருப்பதா. சொல்லுங்க, அவர்தான் நிரந்தரம். அஞ்சிடே என்னோடு இருப்பதா. அலைகள் படகின் மேல் மோதியே அழுத்தினாலும் அலைகள் பட விசுவாச ஓட்டத்துல ஓ ஹல்லேலூயா மோதியே அழுத்தினாலும் கடல் மேலடந்து வந்து கர்த்தரே என்னை தூக்கினார். அலைகள் நீக்கியவர் அமைதிப்படுத்தினார். விசுவாசத்தோடு சொல்லுங்க, அலைகளை நம்முடைய வார்த்தையால் நீக்கிய அந்த வல்லமை பொருந்திய தேவனுடைய கரம் அந்த காலவெளியில உங்க வாழ்க்கையில செயல்படுவதாக விசுவாசிக்கிறவங்க கையை உயர்த்தி அஞ்சிடே நஞ்சிடே நஞ்சிடே. என் இயேசு என்னோடு இருப்பதா. அஞ்சிடே அஞ்சிடே. என் இயேசு என்னோடு இருப்பதா. இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் ஆண்டவரே இருள் சூழ்ந்த லோகத்தில் இமை பொழுதும் தூங்காமல் கண்மணி போல என்னை கர்த்தரே சுகாத்தாரே. ஆனங்களால் நிறைந்து சொல்லுங்க, காலமெல்லாம் பாடுவே. எத்தனை பேர் சொல்ல முடியும்? காலங்களால் நிறைந்து காலமெல்லாம் பாடுவே. அஞ்சிடு அஞ்சிடு. இந்த பாடலை பாடிக்கொண்டிருக்கும் போதே படகுல இயேசு கிறிஸ்து ஆமென் நம்முடைய அதிகாரம் நிறைந்த வார்த்தையோடு ஓ ஹல்லேலூயா அஞ்சிடே இறையாதே அமைதலாயிரு என்ற அந்த அதிகாரம் நிறைந்த அந்த வார்த்தையோடு ராகா பா லாகா தாரா உங்க குடும்பத்துக்குள்ள உங்க பிள்ளைகளுடைய வாழ்க்கைக்குள்ள தனிப்பட்ட வாழ்க்கையில எந்தெந்த காரியம்லாம் ஆமென் வெறும் புயல் போல் நின்று கொண்டு சீருகிறதோ அவைகள் எல்லாவற்றையும் இயேசு தம்முடைய அதிகாரம் நிறைந்த வார்த்தையினாலே இப்பொழுதே ஹல்லேலூயா அவைகளை அதட்டி இறையாதே அமைதலாயிரு என்று நம்முடைய வல்லமை பொருந்திய வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். என் இயேசு என்னோடு இருப்பதா. நல்ல கரங்களை தட்டி ஒரு பெரிய அமைதியை உங்க படகுல கர்த்தர் தருகிறார். உங்க வீட்டுக்குள்ள உங்க வாழ்க்கையில மாகாரா மாகாலாகாதோ ராகாதாலா மாகா சந்தாலா ராமா ரேஹலாகா துராபாகா துரானா
ஹalleluya. நாங்கள் அஞ்சிடே என் இயேசு என்னோடு இருப்பதா நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை காக்கும் கரங்கள் உண்டெனக்கு காத்திடுவா கிருபையாலே. இத்தனை பேர் சொல்ல முடியும் இந்த காலவெளியில், அப்பா உங்க கரம் என்னோடு இருக்கிறனால நான் ஏன் பயப்படணும் ஆண்டவரே, காத்திடுவா கிருபையா. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டி. இல்லை வாயை திறந்து சொல்லுங்க, வாயை மூடிட்டு இருந்தீங்கன்னா வேற சிந்தை வரும் உங்களுக்கு. உங்க கவனங்களை சிதற விடாம இயேசு உயர்த்துறத மாத்திரம் உங்களுக்கு நோக்கமா இருக்கட்டும். ஓ ஹalleluya. நம்புவே நம்புவே இந்த உலகத்துல நீங்க தான் நிரந்தரம் ஆண்டவரே. நம்புவே இயேசுவை நம்புவே இயேசுவை நம்புவே. நிந்தனைகள் போராட்டம் நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியன் தேவன் ஆங்கினாரே. நிந்தனைகள் போராட்டம் நீதியன் தேவன் தாங்கினார். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருமக்காய் ஜீவித்திடு. நேசக்கோடி என் மேல் பறக்க ஹalleluya. கையை உயர்த்தி நம்புவே நம்புவே. ஆண்டவரே எங்க விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்க. இந்த கால வேளையில இன்னும் அதிகமாய் உம்மை நம்புவதற்கு, மலைகளின் மத்தியில் உம்மை நம்புவதற்கு நம்புவே. அன்றைக்கு பேதுரு அந்த அலைகளின் மத்தியிலும் உம்மை நம்பி கடலின் மேல் நடந்து வந்தது போல நம்புவே ஆண்டவரே. ஓ அப்படிப்பட்ட தைரியத்தை எங்களுக்குள்ள தாருவீராக. நம்புவே மாகரலமா. ஒரு விசேஷித்த தேவ கரம், தைரியப்படுத்துகிற கரம் இப்பொழுது ஒவ்வொருவர் மேலும் ஹalleluya. நம்புவே அலைகளை தாண்டி ஓ இயேசுவை நம்புவதற்கு, அவருடைய கரத்தை நம்புவதற்கு ஒரு விசேஷித்த தைரியத்தால எல்லா மன அழுத்தங்களில் இருந்த இப்போது உம்முடைய பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்து ஓ உம்மை அதிகமாய் நம்ப இந்த கடைசி நாட்களில் உம்மை உறுதியாய் பிடித்துக் கொள்ள ஹalleluya. நீர் தருகிற கிருபைக்காக ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஹalleluya. நம்புவே நம்பிவா இயேசுவை நம்பிவா இயேசுவை நம்புவே. Thank you, Lord.
கண்ணீர் நிறைந்த உலகை கடந்தென்று நான் மறைவே ஜீவ ஊற்றருகே என்னை நடத்தி செல்வார், என் கண்ணீரையும் துடைப்பார். சொல்லுவீங்களா? ஜீவ ஜீசஸ், நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்திற்காக ஸ்தோத்திரம். கண்ணீரை துடைப்பார். கையை உயர்த்தி அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. எந்த ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு. ஹல்லேலூயா. இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். இந்த தேகம் அழியும் கூடாரம், இதை நம்பியார் பிழைப்பார். விசுவாசத்தோடு சொல்வீங்களா? என் பிதாவின் வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். என் பிதா வீட்டில் வாசஸ்தலங்கள் உண்டு, இயேசுவோடு நான் கூடியிருப்பேன். அவர் பாதம் விழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. ஓ, எங்கள் ஓட்டம் ஜெயத்துடன் முடியும், அந்த நாடு சுகந்தரிப்பே. இயேசு கிறிஸ்துவுக்குள் நீர் எங்களுக்கு வைத்திருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்திற்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. கொஞ்ச காலம் இயேசுவுக்காக கஷ்டப்பாடு சகிப்பதினால் இந்த நின்னல் துன்பமாய். ஆமென். இயேசுவை நான் காணும் போது அவர் பாதம் எழுந்து பணிந்து ஆனந்த கண்ணீர் வடிப்பே. இதன் ஓட்டம் உம்மையை நம்பி இருக்கிற நாள் ஆண்டவரே ஜெயமாய் முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? ஹல்லேலூயா. ஆமென், ஆமென். விசுவாசத்தை காத்து கொண்டு ஓட. ஹல்லேலூயா. இது முதல் நீர் எங்களுக்காய் வைத்திருக்கிற நீதியின் கிரீடத்தை நாங்கள் காத்து கொண்டு ஓட எங்களுக்கு விசேஷத்த கிருபையை இந்த காலவெளியில் நீர் தருகிறதற்காக ஸ்தோத்திரம்ப்பா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Thank you Lord Jesus. Hallelujah, 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 hallelujah. உம்மை நாங்கள் உயர்த்துகிறோம். விடம் அமைதலாய் கரங்களை உயர்த்தி இந்த காலவேளையில் ஆவியானவருடைய பிரசன்னத்திடம் முழுவதும் நிரம்பிருக்கிறபடி
ஆளுகை செய்யுங்கப்பா. எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை ஆளுகை செய்யுங்க. எங்களை ஆளுகை செய்யுங்க ஆவியானவரே. ஹல்லேலூயா. ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தே பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, எங்களை ஆளுகை செய்யுங்கப்பா. எங்கள் ஆற்றலானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும். பாடுங்க. ஆவியானவரே, ஆவியானவரே, உயர்த்தி நினைவெல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், பேச்செல்லாம் நினைவெல்லாம் உமதாகணும், நடத்தும் நாள் முழுதும் விருப்பம் என்னை ஆளுகை செய்யும். பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவர். இரண்டு கரங்களை உயர்த்தி ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, அர்ப்பணிப்போடு என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, அதிசயம் செய்பவரே, ஆறுதல் நாயகனே, காயம் கட்டும் கர்த்தாவே, காயம் கட்டும்
கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என் கண்ணீரெல்லாம் துடைப்பவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவரே. சொல்லுங்க. பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, என்னை ஆளுகை செய்யும் ஆவியானவர், பலியாய் பரிசுத்தமானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, என் ஆற்றலானவரே, ஆவியானவரே, ஆமென். என் ஆற்றலானவரே, ஆவியானவர். ரெண்டு கரங்களை உயர்த்தி என் ஆற்றல், ஆமென், ஆவியானவரே, என் ஆவியானவரே. எஸ், உமக்கு மகிமை தருகிறோம், உம்மில்தான் மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம். Hallelujah, 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 hallelujah. தாழ்மையை அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, பல கோடி ஸ்தோத்திரமே, உமக்கு மகிமை தருகிறோம், மகிழ்ச்சி அடைகிறோம், உமக்கு தருகிறோம், மேல்தான் மகிழ்ச்சி அடைகிறோம். அல்லேலூயா,
இடைபட வேண்டும். இந்த வாரம் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் இரக்கத்தை பற்றி பேசினார் இல்லைங்களா? இரக்கமாக இருப்பேன் என்று சொல்லி வாக்குத்தத்தம். இன்னொரு போதகர் கண்ணீரை பற்றி இந்த உபவாச கூட்டத்தில் 2வது வாரத்தில் கண்ணீரை பற்றி ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து ஏதாவது ஒரு சந்தோஷமான கொடுங்க ஆண்டவரே, கண்ணீரும் வேணாம் இரக்கமும் வேணாம், ஒரு சந்தோஷத்தை கொடுங்க என்று கேட்டபொழுது கர்த்தர் என்னோடு பேசின வார்த்தை, ஆண்டவர் நமக்கு ஒரு மகிழ்ச்சியை கொடுப்பதற்காக ஒரு வசனத்தை எனக்கு கொடுத்தார். அதற்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த வார்த்தைகளை கொண்டு நான் இந்த பிரசங்கத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறேன். கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் மகிழ்ச்சி வருகிறது என்பதை குறித்து நான் நேரம் தியானம் பண்ண வேணும். ஒரு சில நேரத்துகளில் எப்போதும் சோர்வாகவே இருக்கிறோம். மகிழ்ச்சி என்பதை விலை கொடுத்து வாங்குகிற அளவுக்கு போய்விட்டது. ஆனால் அது இருக்கக்கூடாது. ஆனால் ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதே மகிழ்ச்சி என்று வேதம் சொல்கிறது. அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்தில் இருப்பதே மகிழ்ச்சி என்று வேதம் சொல்கிறது. நெகேமியாவின் புஸ்தகத்தில் நீங்கள் 8ஆம் அதிகாரத்தில் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அதில் கடைசி வசனம் எப்படி சொல்கிறது? என்ன சொல்கிறது? கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன். ஆமாம், நம்மளுக்கு பலமும் வேணும், மகிழ்ச்சியும் வேணும். அப்படிதானே? அப்போ யார்கிட்ட இருக்குது? அது கர்த்தருக்குள் இருக்கிறது. கர்த்தருக்குள் இருப்பதே நாம் எப்படி இருக்கிறோம்? கர்த்தருக்குள் இருந்தால் நமக்கு மகிழ்ச்சியும் இருக்கிறது, நம்முடைய சரீரத்திலே பலனும் இருக்கிறது என்பதிலே நாம் மறந்து போகக்கூடாது. எனவே ஆண்டவர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை நாம் இந்த வேளையில் தியானிக்க போகிறோம். நம்மோடு ஆண்டவர் இடைபட வேண்டும். ஒரு மனுஷனுடைய சொல்ல கேட்கறதுக்கு யாரும் வரல. தேவன் இந்த பிரசங்க மேடையிலிருந்து என்ன வார்த்தைகளை சொல்லுகிறார் என்பதை கேட்பதற்காகத்தான் நீங்கள் வந்திருக்கிறீர்களே ஒழிய என்னுடைய வார்த்தை ஒன்றும் பெருசாக கேட்கறதுக்கு இல்லை. வரப்போகிறது கர்த்தருடைய வார்த்தைகள் தான். எனவே அந்த கர்த்தருடைய வார்த்தைகள் உங்களோடு இடைபட வேண்டும், என்னோடு இடைபட வேண்டும். அதுக்காக நாம் கர்த்தர் கைகளை உயர்த்தி ஆண்டவருடைய சமூகத்தில் ஒரு சின்ன ஜெபத்தை செய்வோம். நம்மோடு இடைபட வேண்டும். எந்த சத்துருவின் போராட்டங்கள் இடையிலே நமக்கு வரக்கூடாது. தேவன் அவருடைய வார்த்தைகளை நம்முடைய இருதயத்திலே பதித்து கொள்ளும்படியாக நம்மோடு இடைபட வேண்டும். அல்லேலூயா. அதுதான் நம்முடைய ஆசையும் விருப்பமும் கூட. ஆண்டவர் என்னோடு என்ன பேசுகிறார் அதைத்தான் நாம் விரும்புகிறோம். மற்றவைகளெல்லாம் நமக்கு 3ஆம் தரமானது தான். தேவன் கொடுக்கிற வார்த்தைகள் இன்றைக்கு என்ன என்பது மாத்திரமே நமக்கு தேவையாக இருப்பதினாலே கைகளை உயர்த்தி கர்த்தருடைய சமூகத்திலே ஒரு நிமிஷம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். சர்வ வல்லமுள்ள ஆண்டவரே, இந்த வேளையிலும் ஒரு சமூகத்துக்கு நேராய் வருகிறோம். கர்த்தாவே, இந்த உபவாச நாளில் ஆண்டவரே நாங்கள் ஒரு மனதோடு கூடி இந்த நேரத்திலே உம்மை ஆராதித்து பல காரியங்களுக்காக எல்லாவற்றையும் கர்த்தர் நீ கேட்டு இந்த வேளையிலே உமது வேத வசனத்திற்குள்ளாக நாங்கள் தியானித்த ஆண்டவரே, நாங்கள் ஒரு விதமான சந்தோஷத்தோடும் இந்த இடத்தை விட்டு சமாதானத்தோடும் கடந்து போவதற்கு என் தேவன் எங்களுக்கு உதவி செய்வீராக. எல்லா தடைகளையும் நீக்கி போடும்படியாக ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நாங்கள் உமது வேதத்தை தியானிக்கின்ற வேளையிலே எந்த விதமான சத்துருவின் போராட்டங்கள் இடையிடையே வராதபடி கர்த்தருடைய ஆவியானவர் வேலி அடைத்து பாதுகாத்து கொள்ளும்படியாக ஜெபிக்கிறோம். உமது வல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. இந்த இடத்தை சுற்றிலும் ஆளுகை செய்வீராக. உமது தேவ பிரசன்னம் நிறைந்திருக்கும்படியாக ஜெபிக்கிறோம். அடியேன் உமது சமூகத்திலே தாழ்த்துகிறேன். நீர் என் வழியாக என் உமது வார்த்தைகள் என்னிலிருந்து வெளிப்பட கர்த்தர் எனக்கு உதவி செய்யும். சகல துதி கண்ண மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். இரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்கள் பலன் என்று சொல்லப்படுகிறது. மகிழ்ச்சி என்பது நம்ம இருதயத்திற்குள்ளிருந்து வருவது தான், வெளியிலிருந்து வர்றதில்லை. மகிழ்ச்சி நம்ம தான் மகிழ்ச்சியை அதை சம்பாதித்து கொள்ள வேண்டும், அதை பெற்றுக்கொள்ள வேண்டும். எங்கிருந்தாலும் மகிழ்ச்சி வந்தாலும் இருதயத்திலே களி கூறும்படியாக செய்வது ஆண்டவர் கொடுக்கின்ற மகிழ்ச்சி தான். எனவே கர்த்தர் தான் இதை நமக்கு கொடுக்க முடியும். இந்த மகிழ்ச்சி வரும்பொழுது தான் நமக்குள்ளே ஒரு பலன் இருக்கிறது என்பதை வேதம் சொல்லுகிறது.
ஆனால் இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் இந்த அந்த வசனத்தை பூராவும் வாசித்து பார்ப்பது சொல்லப்பட்டிருக்கிறது. அங்கே எஸ்ரா என்ற வேத பார்க்கணும் பிரசங்க மேடையிலே நின்று எல்லா இஸ்ரவேல் ஜனங்களையும் பார்த்து அந்த இடத்திலே சொல்லும் பொழுது சொல்லுகிறார், நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்குகளை அனுப்புங்கள். இந்த நாள் நம் ஆண்டவருக்கு பரிசுத்த நாள் என்று சொல்லுகிறார் பெரியமானவர்கள். காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இடத்திலே அங்கே அலங்கங்கள் எல்லாம் இடிக்கப்பட்டு போயிருந்தது. எல்லா அலங்கங்களும் கட்டப்பட்டு எல்லா ஜனங்களும் ஒன்று கூடி அந்த இடத்திலே ஆண்டவரை ஆராதிக்கின்ற வேளையிலே இந்த பிரசங்க மேடையிலிருந்து எஸ்ரா என்ற இந்த வேத பானகர், அதாவது பாஸ்டர், அந்த நேரத்தில் இருந்த ஒரு பாஸ்டர் சொல்லுகிறார், நீங்கள் எப்படி இருக்கணும், இந்த வேத வசனம் நீங்கள் போய் கொழுமையானதை புசித்து மதுரமானதை குடித்து ஒன்றுமில்லாதவர்களுக்கு பங்கு அனுப்புங்கள். நீங்க மட்டும் குடிச்சிட்டு நிம்மதியா இருந்தா போதாது, நீங்க என்ன பண்ணணும், இல்லாதவர்களுக்கு பங்கு கொடுக்கணும். அது ரொம்ப முக்கியம். இல்லாதவர்களுக்கு பங்கு கொடுங்க, பங்கு கொடுங்க. ஆண்டவருக்கு இது பரிசுத்த நாள். எனவே இந்த நாளிலே இந்த காரியத்தை நீங்கள் செய்வீர்களே ஆனால் உங்களுக்கு என்ன கிடைக்கும், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பது உங்கள் பலனாய் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை அந்த இடத்திலே வெளிப்படுவதை பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம மட்டும் புசித்து குடித்து கொண்டிருந்தால் போதாது. நம்மை சுற்றிலும் அநேகர் பலவிதமான காரியங்களிலே ஈடுபட்டு இருக்கின்ற வேளையிலே, பலவிதமான துன்பங்களிலே, கஷ்டங்களிலே, வறுமைகளே நம்மை போன்ற ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் இருப்பார்களே ஆனால் அவர்களையும் நாம் என்ன பண்ணணும், பங்குகளை கொடுக்கணும். ஏதாவது ஒன்றை கொடுத்து அவர்களை உற்சாகப்படுத்தி அவர்களை கர்த்தருக்குள் நிலைத்து நிற்பதற்கு நாம் செய்கிறோமே, இந்த காரியம்தான் நமக்கு பெருந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது, கர்த்தருக்குள் நம்மை பலனாக வைக்கிறது. பிரியமானவர்களே, நாம் இதை செய்கிறோம் என்று சொன்னால் அது தெரியாது. நம்ம சில வேளைகளிலே அவைகளை கிடையாது. எனவே ரொம்ப ஹல்லேலூயா. எனவே நாம் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், இந்த காரியங்களை செய்கின்ற வேளையிலே தான் தேவன் நமக்கு நல்ல பலத்தையும் கொடுக்கிறார், ஒரு மகிழ்ச்சியையும் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இந்த உபவாச நாளில் வந்திருக்கிற அருமையானவர்களே, நமக்கு பலமும் மகிழ்ச்சியும் கர்த்தரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் இந்த காரியங்களை நாம் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம சபையில் இருக்கிறவர்களே பாகுபாடு நம்ம நினைக்கக்கூடாது. யார் அவர்கள் உயர்ந்த ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, தாழ்மையான ஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, எல்லோருமே கர்த்தருக்குள் சகோதர சகோதரிகள் தான். இந்த உணர்வு இருந்தால்தான் நாம் மற்றவர்களுக்கு நம்ம கொடுப்பதற்கு, மற்றவர்களுக்கு உதவி செய்வதற்கு நம்மால முடியும். பிரியமானவர்களே, இல்லை என்று சொன்னால் நம்மால முடியாது. எனவே நம்மை உயர்ந்தவர்களாக எண்ணாதபடி நம்மை ஒருவருக்கு ஒருவர் சரிசமமாக பழகுவதற்கு நம்முடைய சபையிலே நாம் எல்லோரும் ஒருமனப்பட வேண்டும். அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியமானது. ஒருவரை பார்த்து ஒருவர் தட்டி போவதோ, பார்க்காமல் பேசாமல் இப்படிப்பட்ட காரியங்களுக்கெல்லாம் விலக்கி காத்து ஒருவரை ஒருவர் அன்பாய் நேசித்து, இல்லாதவர்களுக்கு கூட அன்பாய் நேசித்து பழகி அவர்களையும் நம்மோடு நல்ல ஒரு சிநேகம் பாராட்டும் பொழுதுதான் கர்த்தருடைய மகிழ்ச்சியானது நமக்குள்ளே பலனாய் நமக்கு இருக்கும். பிரியமானவர்களே, இது நமக்கு தேவை. நம்முடைய சபையில இது நமக்கு தேவை. அதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், கர்த்தருக்குள் நீங்க மகிழ்ச்சியா இருக்கணும். அந்த கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கும்போது தான் நமக்கு ஒரு பலன் இருக்கிறது. பலவீனங்கள் இல்லாத ஒரு வாழ்க்கையை கர்த்தர் நமக்கு தருகிறார் என்பது இந்த வேளையிலே இந்த வேத வசனத்திலே சொல்லப்பட்டு இருக்கிறது. பிரியமானவர்களே, அவர் அதைத்தான் சொல்லி அனுப்புகிற அந்த போதகர் தான் எல்லா விசுவாச மக்களுக்கும் அந்த இடத்துல கலந்து கொண்ட எல்லாரையும் பார்த்து அவர் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையை சொல்லி அனுப்புகிறார். எனவே இந்த வார்த்தைக்கு நீங்கள் யோசித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் 3 விதமான பாயிண்ட் எடுத்திருக்கிறேன் நான். எப்படி நம்ம மகிழ்ச்சியாக இருப்பது, எப்படி பலன் தருவார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். அப்போ பலனை நம்ம பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் 3 காரியங்களுக்கு நம்மை சரியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. இந்த 3 காரியங்களுக்கு நம்மை சரியாய் ஒப்பு கொடுப்பேயானால் மற்றவர்களுக்கும் மகிழ்ச்சியை கொடுப்போம், நாமளும் மகிழ்ச்சியாக இருப்போம், மற்றவர்களும் பலனாய் இருப்பார்கள், நாமும் பலனாய் இருப்போம். அல்லேலூயா. அதுதானே வேணும் நமக்கு. ஒருவருக்கு ஒருவர் எல்லோரும் பாராட்டி, ஒருவரை அன்பினாலே நெருக்கி,
ஒருவருக்கு ஒருவர் எல்லா காரியங்களிலும் எல்லாவற்றையும் செய்வதற்கு சபையானது அதை உபயோகப்படுத்துகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையானது இப்படிப்பட்டதா இருக்க வேண்டும் சொன்னால் 3 காரியங்களிலே நம்மை சரி செய்து கொள்ள வேண்டும். மகிழ்ச்சியாக இருக்கணும்னு சொன்னால் 3 காரியம் தான். கர்த்தருடைய ஆண்டவருடைய சமூகத்திலே வந்திருக்கிற நமக்கு முதலாவது கர்த்தரை குறித்த தாழ்மை தேவை. தாழ்மை வேணும் நமக்கு. ஒருவரை ஒருவர் பார்க்காதபடி பேசாதபடி எப்படி உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்களே தேவன் நமக்கு எல்லாம் ஒழுங்கார். எனவே நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு சொல்லுகிறது பிரியமானவர்களே, ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்து தேசத்தில் ஒரு பெரிய இடத்தை அவர்களுக்கு கொடுத்து அந்த இடத்திலே அவர்கள் எல்லாம் அதை சுதந்திரித்து கொண்டு வாழ்கின்ற வேளையிலே தேவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கிற கட்டளை என்னவென்று சொன்னால், நீங்கள் யோசித்து பார்த்தீங்கன்னா உபாகமத்திலே 16ஆம் அதிகாரத்திலே 12ஆம் வசனம் எப்படி சொல்லுகிறது? நீங்கள் எகிப்திலே அடிமையாய் இருந்ததை நினைத்து இந்த கட்டளைகளை கைக்கொண்டு இவைகளின்படி செய்யுங்கள் என்று சொல்லப்படுகிறது. அப்போ ஏற்கனவே நம்முடைய வாழ்க்கையானது எப்படி இருந்தது என்று நமக்கு தெரியும். எனவே அந்த இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து அங்கே சொல்லப்படுகிறது என்னன்னா, நீங்கள் அடிமையாக இருந்ததை முதலாவது உங்களுடைய வாழ்க்கையிலே நினைக்கணும். நம்ம தாழ்மைப்படணும்னு சொன்னால் நாம் எப்படியெல்லாம் இருந்தோம் என்பதை நினைக்கிற ஒரு அனுபவம் நமக்குள்ளே வர வேண்டும். அப்பொழுது தான் மற்றவர்களை நினைப்பதற்கு நாம் ஆயத்தப்படுவோம். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பிறக்க சொல்லுவ பணக்காரனாகவும் பிறந்தில்லை, பிறக்க சொல்ல வசதியோடு பிறந்தில்லை, நமக்கு எல்லா கஷ்டங்களும் இருந்திருக்கிறது, எல்லாமே தெரிந்திருக்கிறது. பசினா கூட தெரிஞ்சிருக்குது. ஒருத்தருக்கு பசினா தெரியாத ஆட்கள் உண்டு. அப்படியெல்லாம் இல்லை. அதுக்காக தான் உபவாசத்தில் கொண்டாந்து உங்களுக்கு பசியை காட்டுறாங்க. எனவே பசினா தாழ்மையாக இருக்க வேண்டும். முதலாவது தாழ்மையை தரித்து மனிதனாக மனுஷியாக நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இருக்க வேண்டும். அதை நினைவு கூறுங்கள். அங்கே வேதத்திலே மோசே அந்த ஜனங்களை பார்த்து சொல்கிறார், நான் உங்களுக்கு நல்ல பெரிய விசாரமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறேன் இல்லையா? 12ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலையா அதே ம் 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 உன் தேவனாகிய கர்த்தருடைய கர்த்தருடைய சந்ததியிலே சந்தோஷப்பட வேண்டும் என்று சொன்னால் என்ன பண்ணணும்? எல்லாவற்றிலும் நீ அவர் சொல்லுகிற பிரகாரம் அந்த இடத்திலே நீ இருக்கணும்னு சொன்னா முதல்ல நீ எப்படி இருந்தன்றதை நினைச்சு பார்க்கணும். நம்ம ஞானஸ்தானம் எடுத்துக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்னே நம்ம நினைச்சு பார்த்தா தான் இங்கே வந்த பிறகு ஆண்டவர் நம்ம எப்படி வைத்திருக்கிறார் என்ற பெருமையை குறித்து ஆண்டவருடைய சமூகத்திலே ஒவ்வொரு நாளும் சொல்லி கர்த்தருடைய சமூகத்திலே ஆண்டவருடைய சமூகத்திலே தேடுவதற்கு நம்ம ஒப்பு கொடுப்போம். தெரிஞ்சுங்களா? நம்ம இருக்கும் சொல்ல எப்படி இருந்தோம் என்பது நமக்கு முதல்ல தெரிஞ்சால், ஆனால் இப்பொழுது நம்மை ஆண்டவர் எப்படி வைத்திருக்கிறார், எப்பொழுது ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார், எவ்வளவு நம்மை வழி நடத்தி வருகிறார் என்றும் தான் அடிமைத்தனத்தை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். இப்ப சுயாதீனாய் கர்த்தருக்குள் மாறின பிற்பாடு உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கிறது? அப்ப மற்றவர்கள் மாற வேண்டும் என்று சொன்னால் நீ அந்த காரியங்களை முதலாவது உன் நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லேலூயா. அந்த நினைவு தான் வைத்துக்கணுமே வந்து அந்த நினைவில் போயிடக்கூடாது. நினைவு நான் இப்படி இருந்திருக்கிறேன், ஆனால் இன்றைக்கு என்னை கர்த்தர் உயர்த்தி இருக்கிறார், எல்லா தேவைகளையும் சந்தித்து இருக்கிறார், எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்திருக்கிறார் என்ற நினைக்கும் பொழுது தான் எனக்குள்ளே மகிழ்ச்சி வருகிறது. அதை நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி வருகிறது. யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது ஆண்டவருக்குள்ள நாம் தாழ்மையை தரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நமக்குள்ளே எல்லாரையும் பாகுபாடின்றி நமக்குள்ள சபையில் ஒரு வார்த்தைகளை நாம் எல்லாரும் நம்ம தாழ்மையாய் ஒருவர் பழகுகின்றனால் அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற மகிழ்ச்சியில ஏற்படுகின்ற பலன். முதலாவது தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். சில வேளைகளிலே நமக்கு தாழ்மைகள் இல்லை. அப்ப யாராக இருந்தாலும் சரி, பணக்காரன் என்றும் ஏழை என்றும் இல்லை. ஆண்டவருடைய சமூகத்தில் எல்லாமே சரிசமம் தான்.
எல்லாருக்கும் அவரவர்களுக்கு தேவைக்கேற்று அவர்களுக்கு கொடுத்து அவர்களை ஆசீர்வதித்து வருகிறார். எனவே ஆசீர்வாதம் என்பது யாருக்கும் குறைவில்லை, இல்லையா? அப்படிதான் ஆண்டவர் நம்ம நடத்துகிறார். இன்னைக்கு கொஞ்சம் யோசிப்போம். அப்போ நம்ம முதலாவது நம்ம எப்படி வைத்துக்கணும்னா, கர்த்தர் நம் தெரிந்து கொள்வதற்கு முன்பாக நம்முடைய வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை மறந்து போய்விடக்கூடாது. எனவே மறந்து போகாதபடி அதை நாம் எப்பொழுதுமே மனதில் நினைவு வைத்துக் கொண்டால் இப்பொழுது நம்மை உயர்த்தி இருப்பதை குறித்து அதில் சந்தோஷப்படுவோம், மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவதற்கு நாம உதவி செய்வோம் பிரியமானவர்களே. எனவே முதலாவது நீங்க நம்ம தாழ்மைப்படுவதற்கு தெரிந்து கொள்ள வேண்டும். இருந்தோம், ஆண்டவரை தெரியாத வாழ்க்கை ஒரு வாழ்க்கையா இல்லை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற சந்தோஷமான வாழ்க்கை எப்படி வந்தது என்று சொன்னால், கர்த்தர் நமக்கு கொடுத்தது, எல்லா விதத்திலும் கர்த்தர் கொடுத்தது. யாரும் எனக்கு எதுவே என் தேவன் எனக்கு கொடுக்கல என்று யாரும் சொல்ல முடியாது. எப்போ ஆண்டவரை தேடி கர்த்தருடைய சமூகத்திற்குள் வந்தோமோ அன்றைக்கே நமக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் தந்திருக்கிறார். அல்லேலூயா. பெரிய விடுதலை கொடுத்திருக்கிறார். பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், சாபத்திலிருந்து விடுதலை கொடுத்திருக்கிறார், குடும்பத்திலே பலவிதமான நன்மைகளை செய்திருக்கிறார். இவைகள் எல்லாம் செய்வதற்கு கர்த்தர் நம்மை தெரிந்து கொடுத்ததினாலே தாழ்மையாய் இருந்து மற்றவர் அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு மனப்பக்குவம் உடையவராக இருக்க வேண்டும் என்றுதான் வேதம் சொல்லுகிறது. அடிமைத்தனத்தை நினைத்துக்கொள். நாம் எப்படி இருந்தோம் என்பதை நினைத்து வாழ்வதுதான் முதலாவது ஒப்பு கொடுக்க முடியும். இல்லை என்று சொன்னால் ஒப்பு கொடுக்க முடியாது. எனவே ஒப்பு கொடுத்து வாழ வேண்டும் வாழ்க்கையிலே கர்த்தருடைய சமூகத்தில் முதலாவது தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும் பிரியமானவர்களே. நாம் அதை செய்யும் பொழுதுதான் கர்த்தர் நமக்கு அவருடைய சமூகத்திலே கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே அந்த ஒரு பலனை அவர் நமக்கு கொடுக்க முடியும். இரண்டாவதாக சொல்லப்பட்டிருக்கிறது வேதத்திலே, ஒரு சமநிலை பிரமாணம் நமக்கு இருக்கணும். யாரையும் அது தாழ்மையா ஆயிட்ட பிறகு ஒரு சமநிலை பிரமாணம் வந்துடும். யாருக்கும் உதவி செய்யாமல் இருக்க முடியாது, எல்லோரையும் ஒரே மாதிரி பாகுபாடோடு பார்க்க வேண்டும். தாவீது ராஜா அப்படிதான் செய்தான். ஏபத்தினுடைய வீட்டில் ஏபத்தினுடைய பெட்டியை அதற்கென்று கட்டப்பட்ட அவன் வைப்பதற்கு அவன் ஆடல் பாடலோடு எல்லாவற்றையும் நான் பெரியமானவர்களே. அப்போ அந்த பாடலோடு வந்து அவைகளை வைத்து சந்தோஷத்தை கொண்டாடுகின்ற வேளையிலே அவன் என்ன செய்தான் என்றால், ஒருவர் பாகுபாடு காட்டாதபடி எல்லோருக்கும் பகிர்ந்து கொடுத்து எல்லோரையும் சாப்பிடுறதுக்கான சமநிலை அங்கே கொடுத்தான். யாரையும் பேச, யாரையும் நினைக்கல. எல்லாருக்கும் ஒரு படி திராட்சை ரசம், கறி, ஒரு அப்பம். யாருக்கும் ரெண்டு பேரும் ஆளை பார்த்து வைக்கல, கொஞ்சம் ஜாஸ்தியாக வைக்கலாம், அவங்க சொந்தக்காரு மாமன் மச்சான் பார்க்கல. எல்லாருக்கும் சமநிலையாக கொடுத்து கொடுப்பதிலே ஒரு பெரியமானவர்களே. பாருங்க, நீங்கள் யோசித்து பாருங்க, பெரிய ராஜா, அவனுக்கு எல்லாம் தெரியும். ஆனாலும் ஜனங்கள் மத்தியிலே ஒரு சமநிலையை கொண்டு வந்த இடத்திலே அவன் என்ன சொல்றான்னா, சமநிலை வாழ்வதற்கு வேண்டிய எல்லா உதவிகளையும் செய்கிற ஒருவனாய் இருந்தான். பாகுபாடு பார்க்கல, ஒருத்தரையும் பாகுபாடு. யாரா இருந்தாலும் அவர்கள் நம்முடைய சகோதரர்கள் இருக்க வேண்டும். நமக்கு கொடுத்த வசதி பிரகாரமே நம்ம வசதிகளாக வாழ்வதற்கு இருக்கலாம். ஆனாலும் மற்றவர்களை பார்க்க அவருடைய நிலைமைக்கு இறங்கி வந்து பேசவும், அவங்களோடு பழகவும், அவங்களோடு கர்த்தருடைய வார்த்தைகளை பகிர்ந்து கொள்ளவும் நம்மை ஒப்பு கொடுக்கணும் பிரியமானவர்களே. தாவீது ராஜனுடைய அதனால தான் அவன் ஆண்டவர் ஆசீர்வதித்தார். அவனை சமநிலையா எங்க தெரியாது, எவ்வளவு வந்ததுன்னு தெரியாது. ஆனால் எல்லோருக்கும் ஒரே மாதிரி அவன் கொடுத்த சிறியவர் என்று பார்க்காதபடி அவன் எப்படி செய்தான் என்று சொன்ன எல்லோரும் சமநிலையாய் பார்த்தார். இதுதான் கர்த்தருக்குள் ஏற்படுகின்ற ஒரு மகிழ்ச்சி. இந்த நமக்குள்ளே ஒரு குற்ற உணர்வு, இந்த காரியங்களை எல்லாம் செய்கின்ற வேளையில ஒரு குற்ற உணர்வு இருக்காது. தேவனுடைய சமூகத்திலே உட்கார்ந்து நமக்கு ஒரு குற்ற உணர்வு இல்லாதபடி செய்கின்ற ஒரு நல்ல அனுபவம் என்றால் எல்லாரையும் சமநிலையாய் எல்லோரையும் நடத்த வேண்டும் பிரியமானவர்களே. அதைத்தான் நம்மிடம் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று. இந்த காரியத்தை நாம் செய்வதற்கு நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும்.
நம்ம எல்லா காரியங்கள் நாம் செய்கின்ற காரியங்களிலே தேவனுடைய சமூகத்தில் நம்ம கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையிலே சமநிலையாக இருக்க வேண்டும். இதைத்தான் அந்த இடத்திலே சென்றான். காரணம் என்று சொன்னால் இந்த சமநிலை வர வேண்டும் என்று சொன்னால் தர்ம சிந்தை இருக்க வேண்டும். இரக்கம் இருக்கலாம் பரவாயில்ல, வேண்டும் என்ற எண்ணம் இருக்க வேண்டும். அந்த தர்ம சிந்தை இருந்தால்தான் இதை செய்ய முடியும் பிரியமானவர்களே. அது இல்லை என்று சொன்னால் செய்ய முடியாது. நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 21ஆம் அதிகாரத்திலே 25ஆம் அதிகாரத்தில் 21ஆம் வசனம் வாசிங்க. சத்துரு இருந்தால் அவனுக்கு புதிய ஆகாரம் கொடு, தாகமாயிருந்தால் குடிக்க தண்ணீர் கொடு. இல்லையா? உன் சத்துரு பசியா இருந்தால் அவனுக்கு புசிக்க ஆகாரம் கொடு, தாகமாய் இருந்தால் அவன் குடிக்க தண்ணீர் கொடு. ஐயா, இது எவ்வளவு கொஞ்சம் யோசித்து பாருங்க. நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நம்முடைய நடைமுறையில இருக்கிறதா? தர்மம் இருக்கணும், இரக்கம் பாராட்டுவோம், ஆனா நம்ம கிட்ட இருக்கிற அவங்களுக்கு கொடுக்கும். இரக்கம் இருக்கிறது, ஆனா தர்மம் பண்ற சிந்தனை இருக்காது. நம்ம கிட்ட எல்லாருமே தண்ணி ஊற்றுவோம் சர்ச்சைக்கு, யாரெல்லாம் ஒருத்தர் இருமனா தண்ணி. தர்ம சிந்தனை இருக்க வேண்டும். சத்துருவுக்கே கொடுக்க சொல்றாரு ஆண்டவர் இடத்துல. வேதத்துல சத்துருவானவனுக்கே நீ பூசிக்க கொடு, அவனுக்கு சாப்பாடு கொடு என்று சொல்லும் பொழுது நாம எல்லோரும் ஒரு சபையில் அங்கத்தினர்களாக இருக்கிற நமக்குள்ளே இந்த சமநிலை பிரமாணம் எப்படி வேலை செய்ய வேண்டும் என்பதை நம்ம யோசிக்கணும். வாழ்க்கையிலே சில வேலைகளை இவைகள் எல்லாம் கடைபிடிப்பதில்லை பிரியமானவர்களே. இதனால தான் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி கிடையாது, ஒரு பலன் ஒன்று. ஏன் என்று சொன்னால் நாம எல்லாம் தள்ளி தள்ளி வைத்துக் கொண்டு வாழ்க்கையை நடத்தி கொண்டு வந்து விடுகிறோம். சபையிலே வந்து விட்டால் எல்லாம் பொது உடைமை என்பதை நாம் நினைத்து பார்ப்பது கிடையாது பிரியமானவர்களே. எல்லாரும் சேர்ந்து கர்த்தருடைய சமயத்திலே ஆலயம் உயர்வதற்கு எல்லாரும் நம்மளால் நண்பர்களை உதவி செய்ய வேண்டும். இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கின்ற ஒன்று பிரியமானவர்களே. இந்த சமநிலை இருக்கணும். நமக்கு இரக்கம் இருந்தால் மட்டும் போதாது, இரக்கம் இருக்கும் கூட இரக்கத்தோடு கூட தர்மம் செய்கிற ஒரு உணர்வு இருக்க வேண்டும். அப்போதான் ஆண்டவர் நம்முடைய சபையிலே யார் யாருக்கு என்னென்ன வேண்டும் என்பதை அறிந்து அவர்களுக்கு கொடுக்கின்ற ஒரு நல்ல பழக்கத்தை, ஒரு நல்ல பழக்கத்தை நம்ம சபையிலே அவரால் கொடுக்க முடியும் பிரியமானவர்கள். எனவே கர்த்தருக்கு மகிழ்ச்சியாக இருக்கிற உங்களுடைய பலனாக இருக்கின்றால் நீங்கள் முதலாவது தாழ்மைப்பட வேண்டும். நீங்கள் எல்லோரும் இருக்க வேண்டும். எல்லாத்தையும் கொடுத்துட சொல்ல ஆண்டவர். ஐயா, ஆகாரம் இல்லாதவனுக்கு ஆகாரம் கொடுந்தான்னு சொல்றார். பசியாயிரவனுக்கு சோறு போடு, தண்ணி தாகமாக இருக்கிறவனுக்கு தண்ணி கொடு. எல்லாருக்கும் தண்ணீர் பந்தல் வச்சோ சாப்பாட்டுக்கு ஒரு பந்தல் போடுன்னு சொல்லல. யாராருக்கு கொடுக்க வேண்டும் என்று அந்த இடத்துல தேவைப்படுகிறதோ அந்த தேவைகளை உணர்ந்து அவர்களுக்கு உதவி செய்கிற ஒரு இரக்கமும் தர்ம சிந்தையும் உள்ளவர்களாக ஒவ்வொரு விசுவாசியும் இருக்க வேண்டும் என்றுதான் கர்த்தர் விரும்புகிறார். அல்லேலூயா. யோசித்து பாருங்க. அப்போ நம்ம மகிழ்ச்சியா இருக்கணும், கர்த்தனா இருக்க வேண்டும் என்றால் இந்த காரியங்களை செய்வதற்கு நாம எப்பொழுதுமே ஆயத்தமா இருக்கணும் பிரியமானவர்களே. கொஞ்சம் யோசித்து பாருங்க, நம்ம கிட்ட இவைகள் எல்லாம் இருக்கிறதா? உபவாசத்தோடு இங்க கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கீங்க. ஆண்டவர் உங்கள் ஆவியோடு உங்களோடு இருக்கிறார். எனவே அந்த ஆவி இப்பொழுது உங்களுக்குள்ளே கிரியை செய்து கொண்டு இருக்கிறது. கிரியை செய்கின்ற வேலைகளை கர்த்தருடைய சத்திய வசனம் என்ன சொல்கிறது என்பதை கொஞ்சம் தியானித்து பார்ப்போமே. ஆனால் நாம் இனி வரும் நாட்களிலே நம்ம சமத்துவத்தையும் எல்லோரோடும் நல்ல எல்லா காரியங்களிலும் பழகுவதற்கும் நாம் ஆயத்தமாக இருப்போம் பிரியம். அதுதான் நாங்கள் சொல்கிறார். எஸ்ரா சொல்லும்பொழுது சொல்லுகிறார், பங்குகளை ஒன்றும் இல்லாதவர்களுக்கு நீங்க பங்கு கொடுங்க. அந்த இடத்துல கூடின மக்கள் இருக்கிறாங்களே, அந்த இஸ்ரவேல் அந்த அலங்க ஒரு நல்ல கொண்டாடுகின்ற வேலையிலே அடித்து போட்டீங்க. ஆனா ஒன்று இல்லாதவர்களுக்கு பங்குகளை கொடுங்க, அவங்களும் சாப்பிடணும். சாப்பிடாம நின்று அந்த எஸ்ரா என்ற போதகர் இப்படிதான் பேசுறார். இப்போதான் இப்ப கர்த்தருக்குள் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும். ஒன்றும் இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும். நம்முடைய சபையில செய்யணும். இது செய்யும்போதுதான் நம்முடைய சபையானது இன்னும் வளர்ச்சி பெறும். இன்னும் அநேகரை நம் சபைக்குள்ளே சேர்க்க முடியும்.
இது நமக்கு ஒரு சிந்தனை இருக்கணும் எல்லாருக்கிட்டையும். கொடுப்பதற்கு பாஸ்டர் எதனா சொன்னானாக்கா டக்குன்னு ஏதாவது ஒன்று கொடுக்கணும், யோசிக்க கூடாது. நாளைக்கு இருக்குமா, என்னால் முடிந்தது தான், எல்லாத்தையும் கேட்க யாரும் எதுவும் உயர்த்தி தூக்க வேணும். காரணம் அவர்கள் நம்பி ஆண்டவரை நம்பி வந்தார்கள். எல்லா கிறிஸ்தவ நாடு அல்ல, இஞ்சி பிஞ்சு தேர்வுமான்னு கூட 1 கோடி கூட தேடுவோமான்னு சொல்ல முடியல. அப்படி காரியங்களையும் நாம் எவ்வளவு ஜாக்கிரதையாய் அக்கறையாய் இருக்கிறோமோ அவ்வளவாக மற்ற ஜனங்களை தேவனோடு சேர்ப்பதற்கு நம்மாலே முடியும் பிரியமானவர்களே. அதுக்காக தான் 10 கிலோமீட்டர் சுற்று காரியங்களை செய்து கொண்டு இருக்கிறோம். எனவே 2வது காரியத்தில் சமநிலையாய் வாழ்வதற்கு சபையிலே கொள்ள வேண்டும் பிரியமானவர்கள். அப்போதான் கர்த்தருக்குள் உங்களுக்கு பாருங்க ஆனா ஒரு மகிழ்ச்சி நமக்குள் சந்தோஷப்படுத்துகிறோம் என்ற ஒரு பெருமை தான் வரும் பிரியமானவர்களே. இதில் நம்ம இருக்க வேண்டும். இதைத்தான் தாவீது ராஜாவே தேவாலய அந்த கொண்டு வந்து வைத்த பிற்பாடு உடன்படிக்கை பெட்டியை கொண்டு வந்து கையிலே சேர்த்த பிற்பாடு அந்த ஊர்வலத்தில் கலந்து கொண்ட அத்தனை பேர்களையும் கொண்டு வந்து ஒருவருக்கும் குறைவில்லாதபடி அப்பத்தை கொடுத்தார், ஒரு துண்டு கறி கொடுத்தார், ஒரு படி ரசத்தை கொடுத்தார். எல்லாருக்கும் கொடுத்திருக்கிறார். சாப்பிட்றா பார்த்தோம்னாக்கா தெரியும், சில அப்பங்கள் பல பல அந்த அவ்வளவு பெரிதாக இருந்திருக்கிறது. நம்ம வீட்டில் போடுறாங்களா துண்டு பிடிக்காத அளவுக்கு ஒரு பெருசா இருந்திருக்கும். எனவே அப்படி ஒரு எல்லாரையும் சமமா வேண்டும். மகிழ்ச்சி காரியத்தை சரியாய் செய்வதற்கு அவருக்கு உதவி செய்தார் பெரியமானவர்களே. இந்த உதவியை தான் நாமும் இந்த சபைகளிலே இருக்கின்ற இடங்களிலே நாம் அதை செய்யத்தான் வேண்டும். இது செய்யும் பொழுதுதான் நமக்குள்ளே ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அதை தான் அவர் சொல்கிறார். இந்த காரியங்களை சொல்லிட்டு தான் சொல்றார். அவர் கடைசியில் சொல்லும் பொழுது தான் சொல்கிறார், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். அப்ப நீங்க அவர் சொன்ன மேலான காரியங்களை கடைபிடிக்க கொடுத்தது கட்டளை, மேலே கொடுத்தது கீழே கொடுத்தது ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதத்தை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் மேலே கொடுத்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படிய வேண்டும். ஆசீர்வாதம் கட்டளை இல்லாத ஆசீர்வாதமே இல்லை. ஏன்னா எல்லா காரியங்களிலும் கட்டளை கொடுத்திருக்கிறான்னு சொன்னா ஆசீர்வாதம் இருக்கு. அந்த ஆசீர்வாதத்தை என்ன கட்டளை கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டளைகளுக்கு கீழ்ப்படுகின்ற ஒரு அனுபவம் நமக்கு வேண்டும் பிரியமானவர்களே. அதைத்தான் நம்மிடம் தேவன் எதிர்பார்க்கிறார். இந்த எதிர்பார்ப்பை கர்த்தருக்கு நாம் செய்ய வேண்டும். அதை தான் இந்த வேளையிலே வந்திருக்கின்ற அருமையானவர்களே கடைபிடிப்பதற்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். 3வது காரியமாக சொல்லப்பட்டிருக்கிறது, நீங்கள் வாசித்து பார்ப்பீர்களானா லூக்கா எழுதின சுவிசேஷத்திலே 4ஆம் அதிகாரம் 12 வரையில் சொல்லப்பட்டிருக்கிறது. 4ஆம் வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. நீர்மாதங்களின் உயிர்த்தெழுதலில் உனக்கும் பதில் செய்யப்படும். எப்போ? ஏற்கனவே 2 வசனம் சொல்லி இருக்கிறார். 12, 13 வசித்து பாருங்க. விருந்தாவது பண்ணும்போது ஆகிலும் உன் சகோதரையாகிலும் உன் பந்து ஜனங்களை ஆகிலும் ஐஸ்வர்யமுள்ள அயலாகத்தையும் அழைக்க வேண்டாம். நீ அவங்களை கூப்பிட்டாங்க ஏழைகளையும் பணிகளையும் அழைப்பார். யார் சொல்றது? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்றார். கூப்பிடாத, நீ யாரை கூப்பிட? உங்களை கூப்பிட்டு நல்ல விபோஜனம் கூட
நல்ல விருந்து கொடு, அவன் சாப்பிட்டுட்டோம். சாப்பிட்றதுனால உனக்கு என்ன நன்மை கிடைக்குதுன்னு சொன்னா, நீதிமானாய் இருப்பதற்கு உனக்கும் பங்கு உண்டு. நீதிமானாய் இருப்பதற்கு போறதுக்கு பரலோகம் போறதுக்கு அதுதான். அப்போது நீ பாக்கியவன, அவர்கள் உனக்கு பதில் நீதிமான்கள் உயிர் தெழுதலில். அப்போ ரெண்டாவது வருகையில உயிர் தெழுவதற்கு அவங்க நாங்கள் ஆண்டவர் வச்சுக்கிறார். கர்த்தர் மகிழ்ச்சியா இருந்து சந்தோஷ பலனா இருக்கணும்னு சொன்னா உயிர் தெழு யாருக்கு கொடுக்கணும் என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே இந்த இடத்துல நமக்கு சொல்லி இருக்கிறார். உயிர் தெழுதலிலே பங்கு வேணும். யாருக்கெல்லாம் உயிர் பங்கு வேணும்? கையை தூக்கி காட்டுங்க. யாருக்க வேணாவா? நீங்க வந்து உட்காந்துக்கிறோம். எப்படியாவது போயிட்டு தானே நம்மளுக்கு எல்லாருக்கும் ஆசை அது தானே. அப்படித்தானே நம்ம எதிர்பார்க்கிறோம். அப்ப நமக்கு உயிர் எழுதலே வேண்டும் என்று சொன்னால் நம்ம எப்படி இருக்கணும்னு சொன்னாக்கா, நீ அப்பா எல்லாம் இல்லாதவனுக்கு கொடு, விருந்துக்கு அவனை கூப்பிட்டு சாப்பாடு கொடு. காரணம் என்ன? ஆண்டவர் தான் அவனை படைத்து இருக்கிறார். அதான் சொல்லுகிறது உபாகம் யாத்திராகமன் படைத்ததிலே அவர்களை படைத்தது நான் அல்லவா என்று மோசேயை பார்த்து கேள்வி கேட்கிறார். ஊமையனையும் குருடனையும் படைத்தது நான் அல்லவா? அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற ஊமையனும் குருடனையும் யாராக இருந்தாலும் தேவனால் படைக்கப்பட்டவர்கள் தான். ஆனால் வசதி இல்லாதவர்கள், ஒன்றுக்கும் சாப்பாட்டுக்கு வசதி இல்லாதவர்கள், அவர்களை போஷித்து காப்பாற்றுவதற்கு நீ உன்னாலான மட்டும் ஆயத்தப்படு. அப்போ நீ என்ன பண்ணுவேன்னு சொன்னா, நீதிமான்கள் யார் பரலோகத்துக்கு உயிர் தெழுதலே உயிர் எழுகிறார்களோ அவர்கள் சேர்ந்துக்குவேன். லூயா, யோசித்து பாருங்க. கர்த்தருக்கு நமக்கு என்னைக்கு வரப்போறனாலும் தெரியாது. ஆனா வர அன்னைக்கு சந்தோஷமா இருக்கணும்னா என்ன பண்ணணும்னு ஆண்டவர் சொல்லி, எதை செஞ்சா நீ என் கூட இந்த உயிர் தெழுதலே நீயும் உயிர் தெழுவாய். எனவே என்ன பண்ணு, நான் சொன்ன காரியங்களை கடைபிடி. காரணம் கூப்பிடாத, இனஜன பந்த கூப்பிடாத, உதவாத யார் பேர் அவங்கள தான் கூப்பிடுவாங்க. ஆண்டவர் எவ்வளவு எளிமையான ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால், கர்த்தருக்கு மகிழ்ச்சியா இருந்து கர்த்தருக்குள் மகிழ்ச்சியா இருக்கா என்பதற்கு நல்ல ஒரு உதாரணம். உதவாதவர்களை ஒன்றும் கூட்ட அவர்களுக்கு விருந்து செய், அவர்களுக்கு கொடு. அப்போது நீ ஓர் நீதிமானாய் மாறிடுவ. மற்றவர்கள் உயிர் தெழுதலே அங்கே போல நீயும் என்கிட்ட வருவதற்கு உனக்கும் ஒரு சான்ஸ் கிடைச்சிடுச்சு. எல்லாம் அந்த சான்ஸ் வேணுமா? இல்லை பாருங்க, இந்த உபவாசத்தில் வந்துருக்கிறீங்களே, பிச்சைக்காரன் வந்தா நம்ம பாருங்க, கூப்பிடுறோமா? நம்ம செய்ய வேண்டிய கடமை பாடு போறதுலே நான் தெரிஞ்சுக்கணும். பாடு வைக்கிறது, பாடு போடுறது, சாப்பாடு பரிமாறுறது, சாப்பாடு பங்கிடுறது, 4 விதம் இருக்கு. இந்த 4 தெரிஞ்சவங்க யாரா இருக்கிறீங்க? வீட்டில் யாருக்கு சாப்பாடு போட்டு என்னன்னு சொல்லி கூப்பிடுறீங்க? சாப்பாடு வைக்கிட்டா? இப்போ சாப்பாடு எப்படி ஒன்றா வைக்கலாம்? வைக்கலாம், பேப்பரில் வைக்கலாம், எப்படி வைக்கலாம்? நான் வைக்கிறது எப்படி கூப்பிடுறீங்க? வீட்டில் உங்கள் வீட்டுக்கார சாப்பாடு சாப்பிட வாங்க வாங்க. போடுறது எங்க போடுறது?
மீந்து போச்சு வச்சுக்காம சாப்பாடு கொஞ்சம் வருது. இன்னைக்கு வைக்கிறதுனால இது எங்கே ஒன்றா வைக்கலாம், இது வித்தியாசம் கிடையாது, அது மரியாதை கிடையாது. பிச்சைக்காரனு கூட தெரியுது இல்லையா? சாப்பாடு பங்கிடுதல்னு ஒன்று இருக்குது. இனி விருந்துக்கு வந்தவங்களுக்கு முதல்ல சாப்பாடு போட்டால் மீதி பங்கிட்டு சாப்பிட இருக்கிறது தான் இருக்கு. நாலு புதுசாக ஒரு ட்ரெண்ட் இருக்குது. கொட்டிக்கினியா என்ன 5வது முறை சாப்பாடு பாருங்க. யாருக்கு அப்போ ஆண்டவர் சொல்லுகிறார், யாருக்கு கொடு, அவருக்கு எப்படி கொடுக்கணும்? நம்ம இல்லாதனும் கால் இல்லாதனும் குருடனும் வேண்டும். அப்பொழுதுதான் நீ நீதிமானாய் பங்குள்ளவனாய் மாற முடியும். தெரிஞ்சுக்கிட்டீங்களா இன்னைக்கு வீட்டில் எப்படி சாப்பாடு போடணும்னு? யோசித்து பாருங்க உங்க வாழ்க்கையில எப்படி நடக்கிறோன்ட்டு. புருஷனை கூப்பிட சொல்ல இப்படிலாம் கூப்பிடக்கூடாது. போட்டிங்கண்ணே போட்டேன் வார்த்தைகள்லாம் வரக்கூடாது. லூயா. சோதரிகளுக்கு இப்படி நடப்பதற்கு இதுதான் நீ பங்கிட முடியும், அந்த பங்குல சேர முடியும். அப்போ உயிர்த்தெழுதலே இருக்கிறது என்று சொன்னால் யாரை விசாரிக்கணும்? விசாரிப்பதற்கு நீ ஆயத்தப்படணும், இருக்கணும். யோசித்து பாருங்க. இந்த மூன்றும் இருக்க வேண்டும் நம்முடைய வாழ்க்கையில. முதலாவது தாழ்மை இருக்க வேண்டும், இரண்டாவது சமத்துவம் சமநிலையாக பார்க்க வேண்டும், மூன்றாவது உன் நம்பிக்கை எது? உலகத்தில் வாழும்போது உன் நம்பிக்கை இருந்து என் தேவனிடம் போய் சேருவேன், நான் என் தேவன் என்னை அழைத்துக் கொள்வேன் என்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. இதுதான் நம்பிக்கை. இந்த நம்பிக்கை சேர வேண்டும் சொன்னால் இந்த மூன்று காரியங்கள் வாழ்க்கையில நடக்கும் பொழுதுதான் நீ கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்க முடியும், பலனானதாக இருக்கும். யோசித்து பாருங்க, நம்ம எப்படி இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் ஆராய்ந்த வேலையில் தேவனுடைய சமூகத்தில் தேவன் நமக்கு உதவி செய்வதற்கு அவராயிருக்கிறார். இந்த நாளிலே வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் சொல்லப்பட்ட வார்த்தைகளை உங்களுடைய வாழ்க்கையிலே பிரயாசப்படுத்துங்க. அது உங்களுக்கு நன்மையானவைகளை தரும். முதலாவது நீ தாழ்மைப்படு, பாராட்டாது. உள்ளவர்களுக்கு தேவன் யாருன்னு பார்க்கறதில்ல. அவரு யாரு பெருமை பாராட்டினாலும் அவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார். எனவே பாராட்டாதபடி சமநிலை ஆண்டவருடைய உங்களுடைய நம்பிக்கை வீணாகாதபடி உங்களை காத்து சொன்னால் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்கள் பலன். யோசிச்சு பாருங்க. சமூகத்தில் நாம் நம்மை நிதானித்து அறிந்து கொள்வதால் நாம் நியாயம் தீர்க்க. நம்முடைய வாழ்க்கையிலே நம்பிக்கை என்பது நித்திய ஜீவனை யாராக இருந்தாலும் சரி, இங்கே வந்திருக்கிற எத்தனை பேர்களுக்கும் அங்கே போக ஆசை, அங்கே போக வேண்டிய அந்த இடத்த விட்டுவிடக்கூடாது என்பதற்காக இந்த நாளிலே ஒரு வைராக்கியம் பண்ண நான் புசித்து குடிப்பது போல இல்லாதவர்களுக்கு உதவி செய்வேன். சபையிலே இதற்காக நான் ஒரு பொருத்தனை செய்வேன், நான் கண்டிப்பாய் செய்வேன். நாம மகிமைப்பட வேண்டுமே, எனக்கு கொடுத்துக் கொள்வதற்கு ஒரு போதுமானதாக இருக்கிறதே, இதிலே நம்மை சொல்லி கேட்போமா? எழுந்து நிற்போம், கர்த்தருடைய சமூகத்தில் நம்மை தாழ்த்துவோம். கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாயிருப்பதே உங்கள் பலன். இந்த பலன் குறைவில்லாதபடி நிறைவாய் இருந்தால் ஆண்டவர் கொடுத்திருக்கிற நம்பிக்கை இவைகளிலே நாம் நிலைத்திருப்பதற்கு கர்த்தர் நமக்கு உதவி செய்யும். ஹல்லேலூயா. சமூகத்தின் ஆண்டவரே, என்னை நான் இந்த வேலையில் ஒப்பு கொடுக்கிறேன் அப்பா.
நீர் எங்களுக்கு செய்கிற எல்லா நன்மைகளுக்காக அதிசயமானவரே, எங்களுக்கு கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். வார்த்தைகள் மூலமாக நீர் வெளிப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஒருபடி முன்னேறி செல்வதற்கு எங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்பை கொடுத்திருக்கிறதற்காக ஸ்தோத்திரம். உமது சத்தியத்தை அதன்படி நடப்பதற்கு ஆண்டவரே எங்களை பயன்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம். ஆண்டவரே இயேசுவே, நீர் எங்களுக்கு கடைசியாய் சொன்ன இந்த வார்த்தையை நாங்கள் அப்படியே விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல நம்பிக்கையை கொடுக்கிற எங்கள் தேவனாகிய கர்த்தர், நீர் வெளிப்படுத்தின இந்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி. உமது வார்த்தைகளுக்கு எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, எல்லோரும் நாங்கள் ஆண்டவரை விசாரிக்கிறவர்களாகவும் எல்லோரும் ஆண்டவரை உதவி செய்வர்களாக எங்களை வைத்து வையும் ஜெபிக்கிறோம். உமது வல்ல கரங்களிலே தாழ்த்துகிறோம் அப்பா. சகல ரட்சகரும் மீட்பருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்மாவே ஸ்தோத்திரி, சகல சீயோன் ஏஜி திருச்சபையின் ஆராதனை நேரங்கள். முதல் ஆராதனை ஞாயிறு காலை 6:30 மணிக்கு, இரண்டாவது ஆராதனை ஞாயிறு காலை 9 மணிக்கு, மூன்றாம் ஆராதனை மற்றும் வாலிபருக்கான ஆராதனை காலை 11:15 மணிக்கு, மாலை ஆராதனை 6:30 மணிக்கும், சிறுவர் ஆராதனை ஞாயிறு காலை 7:30 மணிக்கும் மற்றும் 10:30 மணிக்கும் நடைபெறுகிறது. இவ் ஆராதனைகளில் பங்கு பெற்று இறையாசியை பெற்று மகிழுங்கள். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: ரெவரண்ட் பி. சுதாகர் சாமுவேல், தலைமை போதகர், சீயோன் ஏஜி திருச்சபை, எண் 8, புத்தர் தெரு, காமராஜபுரம். செல்போன் 9381117257 மற்றும் 9381117257.